அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, 6வது புத்தகத்துல 3வது பருவம். சரிங்களா? 3வது பருவம். நான் வந்து ஃபுல் புக்கா வச்சிருக்கேன். அதனால இது இயல் எண் வருது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, 3 டெர்ம்ல வந்து இந்த லெசன் இருக்கு. சரிங்களா? புதுமைகள் செய்த தேசம் இது அப்படிங்கிறது. ஓகே, நம்ம டைரக்ட்டா லெசனுக்குள்ள போவோம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, பாரதம் என்ற நாற்றாங்கால் அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி அவர்கள் எழுதின பாடல் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா, பாடல் பார்த்தீங்கன்னா, "புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குறள் தான், தேசம் உடுத்திய நூலாடை, மேகலை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக் குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம், கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்னக் கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமையில் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி அவர்கள் வந்து எழுதினார். சரிங்களா? முக்கியமான ஆசிரியர். திரும்ப திரும்ப தாராபாரதியை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்சில வந்துட்டே இருக்கு. ஸோ சொல்லும் பொருள்ல மெய்னா உண்மை, தேசம்னா நாடு. சரிங்களா? ஸோ பாடலோட பொருள் நமக்கு படிச்சும் போதே புரியுது. நம்ம தனியா அதுக்குன்னு படிக்க தேவையில்ல. சரிங்களா? ஓகே, நூல்வெளி. ஸோ நூல்வெளியில ஆசிரியர் குரூப் ரொம்ப முக்கியம். தாராபாரதியோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணன். இவருக்கு பார்த்தீங்கன்னா, கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். ஸோ முதலே சொன்ன மாரி அடைமொழிலாம் ரொம்ப முக்கியம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, தாராபாரதியின் கவிதை அப்படிங்கிற அந்த தொகுப்புல இருந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க அந்த மதிப்பீடுல சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் வழியா பார்த்தீங்கன்னா, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் பார்த்தீங்கன்னா, திருக்குறள். அடுத்தது, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் பார்த்தீங்கன்னா, காவிரி கரை. அடுத்தது, கலைக்கூடமாக காட்சி தருவது பார்த்தீங்கன்னா, சிற்பக்கூடம். நூலாடை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். எதிர் கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆப்ஷன் இ வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஸோ தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்த ஒரு உரைநடை உலகம் வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட போது சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இதுல. சரிங்களா? காந்தியடிகள் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன பார்க்கலாம்னு சொல்றாங்க. 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டம் நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றி கலந்தாய்வு கூடம் ராஜாஜி எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி அவர்களோட வீட்டுல வந்து நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தை அமர்ந்து இருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருந்தார்னு சொன்னாங்க. அப்போது அங்கு வந்த பாரதியார் விரைந்து வந்து காந்தியடிகள் அருகில் அமர்ந்தார். திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று காந்தியடிகள் அப்படின்னு காந்தியடிகள் கேட்கிறார். அதுக்கு இவரு சொல்றாரு, அது முடியாது, திட்டமிடப்படி கூட்டம் நடக்கும். தாங்கள் தொடங்கப் போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று எழுந்து சென்று விட்டார். அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தியடிகள் வியப்புடன் கேட்டார். இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்றாரு. அப்படியா, இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொல்றார். ஸோ இந்நிகழ்வு காந்தியடிகள் பாரதியார் பற்றியே இருக்கு. சரிங்களா? அப்ப பாரதியாருக்கும் காந்தியடிகள் வந்து பார்த்த அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப காந்தியடிகள் பத்தி இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. 1921ஆம் ஆண்டு மறுபடியும் செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போது புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார். இப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மற்றும் மேல் சட்டையெல்லாம் அணிந்திருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். நான் மட்டும் இவ்வளவு துணிகள் அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார். அவர் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்தில் தான் என்ன பண்றாரு, முழுவதும் இருந்தார். உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடிக்கு என்ன பண்றாருன்னா சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து என்னும் ஊரில் வந்து அன்பர் வந்து ஒருவர் வந்து வீட்டில் வந்து தங்கியிருக்கிறார். ஸோ அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தன. காந்தியடிகள் அந்த அன்பரிடம், உங்கள் வீட்டு வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்து வச்சிருக்கீங்க. ஸோ அதற்கு செலவு செய்த பணத்தில் ஒரு பகுதியை எனக்கு கொடுத்தா இன்னுமே பார்த்தீங்கன்னா அதை விட அழகா செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்றார். ஸோ அதனை கேட்டு அன்பர் வந்து தலைகுனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கு வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ 3 நிகழ்வு நம்ம பார்த்திருக்கோம்.
அதுக்கப்புறம் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை மதுரையில வந்து தங்கி இருந்தார். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவர்கள் அழைத்தார்கள். அந்த கோயிலுக்கு எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றார். அப்படியானால் அங்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் வந்து உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு காந்தியடிகள் மதுரைக்கு வந்தபோது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றார் சொன்னாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது டீட்டெயிலா படிப்போம். ஸோ அப்ப அந்த மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு யார் யாரெல்லாம் தலைமை ஏற்றுனாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்ப்போம். சரிங்களா? இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. அ அனைவருக்கும் வந்து உரிமை வந்து அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்து அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை காந்தியடிகள் குற்றால அருவியில் வந்து நீராட மறுத்துவிட்டார். மனிதனிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் வந்து காந்தியடிகள் உறுதியாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பெரியவங்க, சின்னவங்க அந்த மாதிரி இல்லாம உயர்வு தாழ்வுலாம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? நீ தாழ்ந்தவர் அப்படின்லாம் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுங்கிறது அந்த நிகழ்வு வந்து சொல்லுது. காந்தியடிகள் வந்து தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் காந்தியடிகள் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப காந்தியடிகள் எந்த நூலை தாம் கவர்ந்ததாக குறிப்பிட்டார்னா ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு. திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும். 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். உ.வே.சா அதாவது உ.வே. சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உ.வே.சாவின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்றும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறினார். ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. ஸோ யார் அடிநிலையில இருந்து காந்தியடிகள் வந்து தமிழ் கற்க வேண்டும் என்று சொன்னார்? வ.உ.சி. சரி உ.வே.சா அப்படின்ட்டு சரிங்களா? சரிங்களா? அது தமிழ் தாத்தா நம்ம சொல்லுவோம்ல உ.வே. சாமிநாதர். 1937ஆம் ஆண்டு சென்னை இலக்கிய மாநாடு. 37 சென்னையில இலக்கிய மாநாடு எந்த வருஷம் நடந்தது? ஸோ அதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? இந்நிகழ்வு மூலம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் வளர வேண்டும் என்னும் காந்தியடிகள் உள்ள உறுதியை வந்து அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீதும் கொண்ட பற்றையும் வந்து அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி இந்த லெசன் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது வந்து பார்த்தலாம். காந்தியடிகள் வந்து உடை அணிவதில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. சரிங்களா? காந்தியடிகள் வந்து யாரோட அடிநிலையில வந்து தமிழ் கற்க வேண்டும் சொல்லிட்டு விரும்பினார்னு பார்த்தீங்கன்னா உ.வே. சாமிநாதர். தமிழ் தாத்தான்னு கூட கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து பழைய புக்ல தமிழ் தாத்தா இருக்கு. ஓகே அடுத்தது இலக்கிய மாநாடு. இலக்கிய மாநாடு பார்த்தீங்கன்னா சென்னையில. சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு யார் சொல்றாங்க பார்த்தா பாரதி. குற்றாலம்ங்கிறது அறிவியலாகும். தமிழ் கையேடு வந்து ஜி.யு. போப். சரிங்களா? 2, 1, 4 இதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஓகே அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா விரிவானம் சொல்லிட்டு வேலு நாச்சியார் அவர்கள் பத்தி ஒரு முக்கியமான தமிழ் அரசி. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை யார் அப்படின்னு சொல்லலாம் கொஸ்டின் வரும். ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வேலு நாச்சியார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பத்தி இந்த லெசன் இருக்கு. சரிங்களா? இவங்களோட வீரம் எப்படிலாம் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிந்தாங்க அப்படிலாம் இருக்கு. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். அப்ப யாருடைய மகள்னா செல்லமுத்து. சரிங்களா? அதே மாதிரி தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம் மற்றும் வாட்போர் விற்பயிற்சி ஆகியவற்றிலும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். காளையார்கோவில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். ஸோ 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. ஸோ கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்ததா அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயன், தளபதி பெரிய மருது மற்றும் சின்ன மருது இதான் மருது சகோதரர் சொல்லுவாங்க. சரிங்களா? பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகியோர் வந்து குறுநிலமன்னர்கள் இருந்தார்கள் சொல்றாங்க. ஸோ நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நாள் நெருங்கி வந்து விட்டது என்று யார் சொல்றாரு பார்த்தீங்கன்னா அமைச்சர் தாண்டவராயன் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். ஸோ அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சி. அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்து விட்டது என்று நினைக்கிறேன் என்று வேலுநாச்சி சொன்னாங்க. ஸோ ஐதர் அலி பத்தி நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது பார்த்தோம். சரிங்களா? ஸோ மைசூர் போர்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஐதர் அலி பத்தி பார்த்தோம். ஸோ அவர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அறையின் வாயில் வந்து வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம். மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றார். அப்படியா மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சி. வீரன் வெளியேறினான். ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரை என்றான் அமைச்சன் யாரு தாண்டவராயன்.
எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவர்களிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்று யார் சொல்றார்? தாண்டவராயன் சொல்றார். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிதும் நன்மையை தந்து விட்டது அப்படின்னு சொல்லி சின்னமருது சொல்றார். ஆம், நமது வீரர்களுடன் 5000 குதிரைப்படை ஹைதர் அலி அனுப்பின 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டார்கள். ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில். எனவே நாம் முதலில் காளையார் கோயிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலுநாச்சி. அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாள் காளையார் கோயில் நோக்கி வேலுநாச்சியார் படை வந்து புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலி. அப்ப யார் யார்? ஆண்கள் படைக்கு மருது சகோதரர்களும், பெண்களுக்கு குயிலி தலைமையேற்றனர். காளையார் கோயிலில் வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையார் கோயில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள், அப்ப எந்த நாள்ல திறக்கும்னு சொல்லிப்பாங்க. வரும் விஜயதசமி திருநாள் என்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நம் படைகளை உள்ளே நுழையலாம் என்றார் வேலுநாச்சி. அப்போது பெரிய காவல் இருக்குமே என்றான் சின்னமருது. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும். அப்ப யாருக்கு அனுமதி உண்டுன்னு கேட்பாங்க. பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவின் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றோடு ஆயுதங்களை மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும், ஆங்கிலேயரை விரட்டியெடுத்து விடலாம் என்றார் வேலுநாச்சி. அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்வோம் என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமை எல்லோருக்கும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சி. அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்றார் அமைச்சர். அடுத்தது, விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்கு நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சி. தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று சொன்னாங்க. படை மறுநாள் காலை சிவகங்கை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவினர் மாறு வேடத்திலிருந்து உள்ளே செல்கிறேன் என்றது. உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்கில் எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்தும் படை உள்ளே நுழையட்டும் என்றார் குயிலி. இது ரொம்ப முக்கியம். குயிலி இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டா குயிலி. சரிங்களா? அப்படி ஆகட்டும் என்றார் வேலுநாச்சி. குயிலியும் பெண்கள் படையினும் கோட்டைக்குள் சொல்றாங்க. சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் இருந்தது. உள்ளே உயரமான தீ எரிவது நமது படைக்குள் உள்ளே நுழையட்டும் என ஆணையிட்டார் வேலுநாச்சி. படை வீரர்கள்லாம் உள்ள கோட்டைக்குள்ள போய் ஆங்கிலேயர் படைகளை கடுமையாக போரிட்டுறாங்க. உடனே இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டார்கள் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமாக குயிலி எங்கே என்று கேட்டது வேலுநாச்சி. குயிலி தம் உடலின் மீது தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கில் குவித்து விட்டார் என்றார் வீரர்கள். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குவோம் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலுநாச்சியார். இதெல்லாம் யார் சொன்னாங்க, யார் உயிரை மாய்ச்சி கொண்டார் அப்படிங்கிறதுலாம் முக்கியம். வேலுநாச்சியார் வீரம், மருசகோர்கள் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலின் தியாகம் இணைந்தால் சிவகங்கை மீட்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. வேலுநாச்சியாரோட காலம் பார்த்தீங்கன்னா 1730 இருந்து 96, கிட்டத்தட்ட 66 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. வேலுநாச்சி சிவகங்கை மீட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1780. சரிங்களா? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய வீரப்போர் புரிந்தவர் யாருன்னா வேலுநாச்சியார் தான். சரிங்களா? அதான் வேலுநாச்சியார் லெசன் பத்தி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம். அது பார்த்தீங்கன்னா கற்கண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இலக்கண பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பெருசா நம்ம தான் இலக்கண பகுதியில் நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. நான் தனியாக கிளாஸ் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நம்ம பார்த்தா நம்ம டைம் ஆகிடும். அதனால லெசன்ஸ்லையும் செய்யுள் பகுதிகளையும் இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இலக்கணம் வந்து தனியாக ஒரு பகுதி வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க இந்த மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் பார்த்தீங்கன்னா வ.உ.சி. மறந்தார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முக தன்மை வந்து பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். 1909 ஆண்டு அக்டோபர் 16 நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வந்து வழக்கமாக கொண்டிருந்தார். இவங்க 2 பேரும் நண்பர்கள் கிட்டத்தட்ட. சரிங்களா? அதனால சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்ப யாரை வந்து சந்திக்கிறது வந்து வழக்கமா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின் வரும். சரிங்களா? இதுல அவ்வளவுதான் நமக்கு தேவை. அதே மாதிரி இங்க ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர்
என்னும் சொல்லை பயன்படுத்தணும். ரொம்ப முக்கியம். உயிரெழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்துல தொடங்கினா அது ஓர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் பின்னாடி வந்து அதுக்கு அடுத்த இதில் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓர் உயிர், ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். ஸோ அப்போ எதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓர் பயன்படுத்தணும், எதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணுங்கிறது தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? உயிரெழுத்து வந்தா கண்டிப்பா ஓர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்துக்களா இருந்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தான் பயன்படுத்தணும். ஸோ இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்துல தொடங்கும் சொல்லுக்கு முன்பு அது அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். அதான் சொல்றாங்க. அஃது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சொற்களை வந்து பிழை இல்லாமல் எழுதுகங்கிறதெல்லாம் இது வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க அந்த வித்தியாசங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது மொழியோடு விளையாடல பிரசவங்கள். சரிங்களா? ஓகே. இது கீழே வந்துருங்க. நமக்கு அந்த ஆங்கில சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் கலை சொல் அறிவோங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்ரிசம், இலக்கியம்னா லிட்ரேச்சர், கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி தான் மெய்யுணர்வுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம்ல இயல் 2 இருக்கும். ஃபுல் புக்ல 8வது இயல். சரிங்களா? எல்லோரும் இன்புற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராபர கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்மானர் எழுதிய பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பார்க்கலாம் நம்ம. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையுருள் ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து தாயுமானவர் அவர்களால் எழுதப்பட்டது. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். தண்டருள்னா குளிர்ந்த கருணை, கூர்னா மிகுதி, செம்மையருக்குனா சான்றோருக்கு, ஏவல்னா தொண்டு, பராபரமைனா மேலான பொருள், பணி அப்படின்னா தொண்டுன்னு அர்த்தம், எய்தும்னா கிடைத்தும். சரிங்களா? கிடைக்கும். எய்தும்னா கிடைக்கும். எல்லோருக்கும்னா எல்லா மக்களுக்கும், அல்லாமல்னா அதை தவிர. பாடலின் பொருள் பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களும் தம்முயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆளாக்கி விட்டால் போதும் இன்ப நிலை தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, தாய்மானவர் சொல்றாங்க. சரிங்களா? நூல்வழி பார்த்தீங்கன்னா இப்பாடல் எழுதியவர் பார்த்தீங்கன்னா தாய்மானவர் அவர்கள் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிடம் தலைமை அமைச்சர் அல்லது தலைமை கணக்கரா இருந்திருப்பார். சரிங்களா? தலைமை கணக்கர். இப்ப என்னவா பணிபுரிந்தாருன்னு கேட்பாங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிடம் தலைமை கணக்கரா இருந்திருப்பார். இப்பகுதி பார்த்தீங்கன்னா தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து இருந்ததாங்க. இந்நூலை வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றுவார்கள். அப்ப தமிழ் மொழியின் உபநிடதம் என்று சொல்லக்கூடிய நூல் எதுனா தாய்மானவர் பாடல்கள் தான். இப்பாடல் பார்த்தீங்கன்னா பராபர கண்ணி எனும் தலைப்புல கண்ணி அப்படின்னா 2 அடி செய்யுள். சரிங்களா? 2 அடி பாடப்படும் பாடல் வகை தான் கண்ணின்னு சொல்லுவாங்க. அது பராபர கண்ணின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் 2 அடியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது மதிப்பீடுகள்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுங்க. தம்முயிர்னா தம் கூட்டல் உயிர் தம்முயிர் சொல்றாங்க. இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க. சரிங்களா? தான் என்று அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதுகிறது தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லை பொருத்தமான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு. சரிங்களா? அடுத்தது நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை பேழை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீல் கிப்ரான் அவர்கள் வந்து எழுதினது. சரிங்களா? ஸோ வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகள் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல நன்மைத்தான் பேச முடியும் தீமை பற்றி அல்ல உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர்கள் என்னை போல் இரு பழுத்த உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுச்சாக்கோடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேறின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க கலீல் கிப்ரான் அவர்கள் வந்து சொல்றாரு சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை
ஸோ கலீல் கிப்ரான் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர்? லெபனான் நாட்டை சார்ந்தவர். இவர் கவிஞர், புதினாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடல் பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்து தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. தீர்க்கதரிசி நூல் எழுதினவர் யாரு அல்லது மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புவியரசு. சரிங்களா? அப்ப 2 ஆசிரியர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. கலீல் கிப்ரான் அப்படிங்கிற லெபனான் நாட்டை சேர்ந்தவர். தீர்க்கதரிசி அப்படிங்கிற நூல் எழுதின இந்த புவியரசை பத்தி 2 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 பேரும் நீங்க நூல்வெளியில ரொம்ப முக்கியம். எல்லா முக்காவாசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூல்வெளியில தான் அதிகமா வருது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுகளை பார்த்தீங்கன்னா பரிசு பெறும் போது நம்ம மனநிலை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்றாங்க. வாழ்வில் உயர கடினமாக உழைக்கணும். சரிங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க உழைக்காம கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம். உரைநடை தான். பட் அதுல பார்த்தீங்கன்னா இவங்க மணிமேகலை அந்த இதை பத்தி ஃபுல்லாமே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா இங்க தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்கிறார் பாரதி. ஸோ அப்ப இந்த கோட் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஸோ பாரதி சொல்லியிருப்பார். சரிங்களா? தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் சொல்லி பாரதி சொல்றாங்க. ஸோ அது வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது நான் முக்கியமானது என்னென்ன இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இடம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மணிமேகலை அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இந்த மணிமேகலை இது காவியம் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்து மணிமேகலை இருந்து வருவாங்க. ஸோ எங்கு பார்த்தாலும் மென்மகள் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மடங்கள், பொய்கை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து தீவத்திலகை கேட்கிறாங்க மணிமேகலை பார்த்து, அழகிய பெண்ணே நீ யார்? இங்க எப்படி வந்தாய்? மணிமேகலை சொல்றா, நான் பூம்புகா நகரை சேர்ந்தவள். என் பெயர் மணிமேகலை. மணிமகளா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யாரம்மா? நீங்கள் எப்படி இங்க தீவிற்கு வந்தீர்கள்? தீவத்திலகை சொன்னா, என் பேர் தீவத்திலகை. நான் இத்தீவையும் இங்குள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடகை வந்து வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப தீவத்திலகையோட பணி என்ன? தீவையும் புத்த பீடையும் காப்பதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வர ஏரியா. சரிங்களா? மணிமேகலை அப்படிங்கிறது மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா அது என்ன அம்மான்னு கேட்கிறாங்க. தீவத்திலகை எதுக்கு சொல்றாங்க? நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கை பார், இதற்கு கோமுகி என்று பெயர். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை என்னது கோமுகி என்று பெயரை பெற்றது சொல்லப்ப. கோமுகினா என்ன? கோனா அதுக்கு என்ன பொருள்? முகினா என்ன பொருள் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப கோமுகினா அதோட பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின்லாம் வர ஏரியா. சரிங்களா? அதுக்கு மணிமேகலை சொல்றா, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீவத்திலகை வந்து இப்பொய்கை வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீர் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அஃது ஆபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரபி என்றும் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அமுத சுரபி தோன்ற நாள் எப்போ? வைகாசி திங்கள் முழுநிலவு நாள். ஸோ அதுக்கு மணிமேகலை சொல்றாங்க, அமுத சுரபியா, அதன் சிறப்பு என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப தீவத்திலகை சொன்னா, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானால் உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தீவத்திலகை. அதுக்கு மணிமேகலை, அப்படியா, வியப்பாக உள்ளதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தீவத்திலகை, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழுநிலவு நாள் இன்றுதான். ஸோ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கவே பொய்கை நீருக்கு மேல பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வாங்கி என்ன பண்றாரு? வணங்கி கையில் வந்து எடுக்கிறாங்க. மணிமேகலையே, தீவத்திலகை சொல்றாங்க, மணிமேகலையே, உயிர்கள் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போக்கும்படி உணவு வழங்கி உயர்வு வருவாயாக அப்படின்னு சொல்லி தீவத்திலகை சொல்றாங்க. ஸோ மணிமேகலை தீவத்திலகை வணங்கி அமுத சுரபி விட்டு அங்க கிளம்பிடுறாங்க, விடைபெறுகிறாள்னு சொல்றாங்க. அடுத்தது ஆதிரை இல்லம் அதெல்லாம் சொல்றாங்க எங்க வராங்கன்னு. ஸோ ஆதிரையும் மணிமேகலைக்கு என்ன கான்வர்சேஷன் போகுது அப்படின்னு. அதாவது ஆதிரையின் வீட்டு வாசல் மணிமேகலை கையில் அமுத சுரபி நிற்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆதிரை கேட்கிறாங்க, நீ யார் அப்படின்னு கேட்கிறாங்க. மணிமேகலை, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற்ற வந்துள்ளேன். அப்ப ஆதிரை வந்து சொல்லுவாங்க, ஓ நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோர் பற்றி அறிவேன். உங்களை இன்றுதான் காண்கிறேன். இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஆதிரை கேட்கிறாங்க. மணிமேகலை அதுக்கு, இதுள்ள அள்ளல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும். ஆதிரை, இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னா அது கிடைச்சத கதையை சொல்றாங்க. ஸோ ஆதிரை வியப்புடன், அப்படியா, அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவு எடுக்கிறேன். ஆமாம், இதை கொண்டு என்ன செய்வீர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு மணிமேகலை சொல்றாங்க, அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்கும் மேலான அறம் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள். ஸோ அப்போ உணவு கொடுத்தாரே உயிரை கொடுத்தாருன்னு சொல்லி என்பதை உணர்ந்துள்ளேன். அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன்னு சொல்றாங்க. ஆதிரை, மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும் இதோ அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா கேட்பாங்க. சரிங்களா? ஆதிரை சொன்னது. இந்த கோட் வந்து யார் சொன்னது அப்படிங்கிறதுலாம்.
அடுத்தது ஆதிரை வந்து அமுத சுரபியில உணவை போட்டதுக்கப்புறம் மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறைவுற்றோர், பிணியாளர்கள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவளிக்கிறார். பின்னர் வந்து பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவிடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அங்க சிறைச்சாலையில என்ன நடக்குதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அதாவது சிறை காவலர் வந்து கேட்கிறாரு, அரண்மனையில கதை மாந்தர்கள் வந்து இவங்க சிறைச்சாலை மன்னர்லாம் இருக்குங்க. இப்ப சிறைக்காவலர் வந்து, வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் உள்ள அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. ஸோ மன்னர் கேட்கிறார் வியப்புடன், என்ன ஒரு சிறிய பாத்திரத்துல உணவை எடுத்து அவ்வளவு பேருக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு மாதிரி கேட்கிறாங்க. சிறைக்காவலர் ஆமண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களை அழைச்சிட்டு சொன்னா ஆகட்டும் மன்னான்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அழைச்சிட்டு வராங்க. அப்ப மணிமேகலைக்கும் மன்னனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்ப மணிமேகலை வந்து மன்னரை வணங்கி அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம். பெண்ணே நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாமல் இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? உனக்கு எப்படி கிடைத்தது? ஸோ அந்த கிடைச்ச வரலாற்றெல்லாம் சொல்றாங்க. மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன் மாதவம் செய்தவளே. ஸோ அந்த மாதவம் செய்தவளே யார் வந்து யாரை பார்த்து சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின். ஸோ இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து கேட்கிறார் மணிமேகலை. அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலை தண்டனை பெறுபவர்கள் திருந்தி வாழ வழிகாண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். ஸோ அப்ப இந்த யார் சொன்னா? சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாறணும் யார் சொன்னா? மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் மன்னர் சொன்னா அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் சொல்றாங்க. அதுக்கு மணிமேகலை சொன்னாங்க, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்த அறம் போதித்த பூமி இது. எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றெல்லாம் தக்க அறிஞர்கள் கொண்டு சிறைச்சாலை உள்ளவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணுதல், உறவினரை அரவணைத்தல் போன்ற வலியுறுத்தும் அறங்கள் அளிக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதோட பெருசா ஓகே நல்லறம் புரியும். அதே மாதிரி நல்லறம் புரியும் நங்கையே யார் சொன்னா? மன்னர் வந்து யாரை பார்த்து சொன்னாங்க? ஸோ உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மன்னான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இதான் இருந்தது. ஸோ அடுத்து மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. ஸோ மணிமேகலை கையில் இருந்த அமுதசுரபி உணவு ஈட்டவள் யார் பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விரிவானம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பெருசா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதுவும் இல்லை. ஸோ அதனால நீங்க பின்னாடி ஸோ நூல்வெளி மட்டும் இதில் பார்த்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது பெருசாக ஒன்றும் நம்ம படிக்க தேவையில்லை. கதை மாதிரி இருக்கும். அது நம்ம ஒரு காலனி இருக்கும். அந்த காலனி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி மாறிட்டு போங்கிற மாதிரி இது இருக்கும். சரிங்களா? அது நம்ம தேவையில்லை. ஓகே, இது யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன். தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. இவருடைய படைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் என ஏராளமான நூல்கள் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இக்கதைகள் பார்த்தீங்கன்னா தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதையில் இருக்கு. சரிங்களா? அப்ப எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் இதெல்லாமே தாவரங்களின் உரையாடல், உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் இதெல்லாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமா கேட்டுட்டே இருப்பாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் இனிஷியலோட படிக்கணும், ரொம்ப முக்கியம். சரிங்களா? தலைப்பெழுத்து முக்கியம். ஸோ இது வந்து நமக்கு வந்து கட்கண்டன்னு சொல்லிட்டு நமக்கு இலக்கண பகுதி. ஸோ 6 வகை பெயர் சொற்கள் 6 வகை என்னென்ன இருக்கு. சரிங்களா? ஸோ பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர். ஸோ அதை பற்றிலாம் சும்மா நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். பொருள்னா என்ன? இந்த சினைனா பார்த்தீங்கன்னா உறுப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இருக்கும். சரிங்களா? இலக்கணம் வந்து நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னு ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் படிக்கும்போது ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் புரியாத பகுதியெல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். சரிங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின் வேணா சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் இலக்கணம் படிச்சுட்டு வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடுகுறி பெயர் பார்த்தீங்கன்னா மண் சொல்லுவாங்க. காரண பெயர் பார்த்தீங்கன்னா வளையல். இடுகுறி சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா வாழை. சரிங்களா? ஓகே. அடுத்து இங்கே படித்தமிழ்கள்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தரையனார் மலேசிய கவிஞர் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துருசுறு கனிவு காண்போம், வான்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையில் போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசிய கவிஞர் வந்து எழுதியிருக்கார். சரிங்களா? புலவர் முத்தரையனார் சொல்லியிருப்போம். சரிங்களா? ஓகே. இந்த லைன்ஸ் எல்லாம் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா?
இதெல்லாம் இப்போ ஆறு அப்படின்னா நதி, இந்த ஆறுனா எண். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் திங்கள் நம்மளாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இங்கே கலை சொற்கள் அறிவோம்ல. சரிங்களா? அறக்கட்டளைனா ட்ரஸ்ட், தன்னார்வலர்கள்னா வாலண்டியர், இளம் செஞ்சிலுவைனா ஜூனியர் ரெட் கிராஸ் சங்கம். சரிங்களா? இந்த செஞ்சுனா ஜூனியர் ரெட் கிராஸ், சாரணியா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர். சரிங்களா? இது வந்து நமக்கு அடுத்து திருக்குறள் இயல் 8. இதுல இது பார்த்தீங்கன்னா இது வந்து இயல் 2ல தான் வரும். சரிங்களா? நமக்கு டேர்ம் புக்ல. ஓகே. அரண் வலியுறுத்தல், மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைதரன் ஆகுல நீரபிற, உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதுவே சிறந்த அறமாகும், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அழுக்காறு அவாவிகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம், பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போ அழுக்காருனா பொறாமை, அவ்வானா பேராசை, வெகுளி, சினம், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல். ஸோ இதுக்கு வந்து கேட்பாங்க பொறுத்துக்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அடுத்தது ஈகை பத்தின அதிகாரத்துல, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து, இல்லாதவருக்கு தருவதே ஈகை மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வயிற்றிலுக்கும் வன்கணவர். சரிங்களா? அதாவது இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள் சொல்றாங்க. சரிங்களா? நம்ம என்னதான் சேர்த்து வச்சாலும் ஒன்றும் கொண்டு போக போறது இல்லை. ஸோ அதனால இருக்கும் பொழுது சிலருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. ஸோ இன்னா செய்யாமை. சரிங்களா? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். ஸோ இந்த செய்யுள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? விஜய் படம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால அது ஈஸியாக நமக்கு ஞாபகம். ஸோ நமக்கு துன்பம் செய்தவருக்கும் நானும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அறிவினான் ஆவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாட் கடை, பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதிவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் வந்து எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? பிற உயிர்களின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானும் மானா செய்யாமை தலை, நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவும் கூட செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது கொல்லாமையில பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்றாங்க. அதாவது தன்னிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்ததுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பெரியாரை பிழையாமை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை, ஆற்றல் உடையவர்களை இழக்கக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழின்னு சொல்றாங்க. சரிங்களா? எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொடுகுவார், தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்துக் கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதான் பெரியாரை பிழையாமை அப்படிங்கிறது. சரிங்களா? இது சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களை ஏழைகளுக்கு உதவி செய்வதே பார்த்தீங்கன்னா ஈகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வரியார் கொன்றியவதே ஈகை அதான் சொல்றாங்க. பிற உயிர்களிடத்தில் என்ன பண்ணும் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றி இந்த சீர்கள் வந்து எழுதிருக்கு. சரிங்களா? வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் புரிய எதிர்ப்பு நீரது உடைத்து அப்படின்னு சொல்லி. சரிங்களா? நைத்தானும் எந்நான்றும் யாருக்கும் மனத்தானும் மானா செய்யாமை தலை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க படிச்சு பார்த்து மேல இருக்க இது பண்ணணும். ஏன்னா இது மாதிரி கரெக்டான அந்த இது வந்து கேட்கலாம். சரிங்களா? ஒரு சில அதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். அதனால சொல்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 9, அதாவது நம்ம டேர்ம் புக்ல இயல் 3 இருக்கும், இன்னுயிர் காப்போம். சரிங்களா? அதில் ஆசிய ஜோதி அப்படிங்கிற கவிதை பேழையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது கவிமணி தேசிய நாயக்கனார் எழுதிய பாடல். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். சரிங்களா? இந்த முன்கதை சுருக்கம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். அதாவது அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் தான் புத்தபிரான். பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் வந்து கொண்டு செல்லப்பட்டன. ஸோ நம்ம முதலே பார்த்தோம், அதாவது ஹிஸ்டரி படிக்கும்போது பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த யாகங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த யாகங்கள்ல நிறைய பலியிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒன்று. ஸோ பிம்பிசார மன்னர் பற்றி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? பிம்பிசாரர் அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் பத்தி எல்லாம் படிக்கும்போது இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல மகதத்தை ஆண்டவங்கள பிம்பிசாரெல்லாம் வருவாங்க. சரிங்களா?
அதான் அந்த பிம்பிசாரர். சரிங்களா? இந்த பிம்பிசார மன்னன் யாகத்துக்கு ஆடுகள் கொண்டு செல்லப்பட்ட அவற்றில் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலை அடைந்தார். மன்னனுக்கு அறிவுரை கூறினார். நாடெங்கும் உயிர் கொலையை தடுத்து நிறுத்தினார். புத்தர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாருக்கும் ஒரு சிறிய எறும்பு கூட துன்பம் விளையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. அவர் வந்து அறிவுரை சொல்ற மாதிரி கவிமணி வந்து தேசிய விநாயகர் இந்த பாடல் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல்ல லைட் ஆஃப் ஏசியாங்கிற நூல்ல இருந்து எட்வின் அர்னால்டு, இது ஆக்சுவலா மொழிபெயர்ப்பு நூல் தான். சரிங்களா? எட்வின் அர்னால்டு வந்து இந்த நூலை வந்து எழுதியிருப்பாரு. அதை வந்து மொழிபெயர்த்திருப்பாரு கவிமணி தேசிய விநாயகர். அந்த பாடல் தான் இது. சரிங்களா? பார்க்கலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா, வாழும் உயிரை வாங்கிவிட்டால் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாம், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா, யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதேயம், பாரில் எறும்பு உயிர் பிழைக்க படும் பாடு முழுவதும் அறிந்திலரோ, நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலரோ, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகின் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா, காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவது ஒரு தீய செயலென எண்ணினீரோ, அம்புவி மீதினில் இவ்வாடுகள் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ, நம்பி இருந்தவர் கும்பி எறிந்திடில் நம்மை உமக்கு வருமோ ஐயோ, ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றுவிடுமோ, தீயையும் யாயும் செய்தவரே விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா, ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டா, பூதாளம் தன்னை நகரம் அது ஆக்கிவிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுரை கூறுற மாதிரி கவிமணி எழுதியிருக்கிற புத்தர் சொல்ற மாதிரி. சரிங்களா? இதுல முக்கியமான அந்த சொல்லும் பொருள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அஞ்சினர்னா பயந்தனர், கருணைனா இரக்கம், வீழும்னா விழும், ஆகாது முடியாது, நீள்நிலம் பரந்த உலகம், முற்றும் முழுவதும், மாறி மழை, கும்பி வயிறு, திரும்ப திரும்ப கேட்கறது கும்பி வயிறு, பூதாளம்னா உலகம், பார்னா உலகம். சரிங்களா? பூதாளம்னா பூமி, பார்னா உலகம். சரிங்களா? ஓகே. பாடலோட பொருள் வந்து தெரியும். சரிங்களா? அதாவது நீங்க வந்து இந்த ஆட்டை வந்து வெட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க படிச்சீங்கன்னா புரியும். சரிங்களா? அடுத்து நூல்வழி டைரக்டா போயிடலாம். நூல்வழி பார்த்தீங்கன்னா தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர், 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர், கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர், ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டதா. சரிங்களா? ஆசிய ஜோதி அப்படிங்கிறது ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவரால் எழுதியது. சரிங்களா? ஆங்கில மொழியில லைட் ஆஃப் ஏசியான்னு சொல்லுவாங்க. இந்நூல் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. அப்ப புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. யாருடைய வாழ்க்கை வரலாற்று லைட் ஆஃப் ஏசியா சொல்லுதுன்னு கூட சொல்லலாம். வந்திருக்கு கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது புத்தரோட வரலாற்றை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி, வாழ்க்கை வரலாற்று. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் தான் என்னதுங்க, எல்லா உயிரினத்திலும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது பார்த்தீங்கன்னா தீவினை, எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும், பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். சரிங்களா? அடுத்தது இனிமை கூட்டல் உயிர் வந்து சேர்த்து கிடையாது, இன்னுயிர்னு வரும். மழை கூட்டல் எல்லாம், மழையெல்லாம். அடுத்தது இயல் 9, அதாவது மனிதநேயம். அதுலேயும் பெருசா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சும்மா அந்த வள்ளலார் என்ன பண்ணாங்க, அன்னை தெரசா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி கைலாஸ் வித்யார்த்தி அவங்க 3 பேர்த்த பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். அதுல என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையோ அதை வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? உலகில் எந்த ஆறும் தன் தாகத்திற்காக ஓடுவதில்லை, எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை, எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை, இவற்றை போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ வேண்டும், அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவற்றை தேவை, எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்தல் வேண்டும், அதுவே மனிதநேயம். மனிதநேயத்துடன் வாழ்பவர்கள் எல்லாம் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? தனக்கென முயலா நோற்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் புறநானூற்று அடிகள். ரொம்ப முக்கியம். சரிங்களா? புறநானூறு அடிகள் நம்ம
பார்த்தா திருக்குறள் மாதிரியே இருக்கும். அதனால நீங்க புறநானூறு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தமக்கென முயலா நோற்றால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லி புறநானூற்றோடிகள் சொல்றாங்க. சரிங்களா? மத்தவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிறதா அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல முதல்ல பார்க்க போறது வள்ளலார். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது என்னன்னா, ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார். நீர்ந்து நடந்து களைப்பு ஏற்பட்டது. ஓய்வெடுக்க விரும்பினார். வழியில வந்து சத்திரம் இருந்தது. திணையில படுத்திருப்பாரு. அப்போ வந்து காதுல வந்து ஒரு கடுக்கன் இருந்திருக்கும். அந்த கடுக்கன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் வந்து கொள்ளையடிச்சுட்டு போவான். ஒரு காதுல இருக்கிறது. அப்ப என்ன சொல்லுவாரு, உடனே எழுந்து ஒரு காதுல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு போனேன்னா, உன்னை திருடன்ருவாங்க. இன்னொரு காதுல இருக்க கம்மலையும் வந்து அவரு கழட்டி குடுப்பாரு. ஸோ அந்த மாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, திருடன்ங்க மேலயும் அவங்க வந்து ஒரு கருணையோட இருந்தாரு அப்படிங்கிறது தான் இது வந்து நிகழ்வு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ வள்ளலார் மக்களின் பசிப்பினியைக் கண்டு உள்ளம் வாடினார். ஸோ அதை நீக்க விரும்பினார். தம் பெருமுயற்சியால் வடலூர்ல சத்திய தர்மசாலை வந்து தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கிய வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் இருக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய படிக்கிறவங்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அங்க இன்னுமே சாப்பிட்டுட்டு படிக்கிறாங்க. நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி படிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாரி இன்னுமே அது வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் தான். அடுத்து அன்னை தெரசா அவர்கள். முக்கியமாக இது மாரி இவங்க வந்து தொழுநோய் அவங்க நோயாளிகள வந்து பார்த்து மனம் இறங்கி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து தொண்டுகள் வந்து செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு பெருசா இதுல ஒண்ணும் நமக்கு சரிங்களா? அதாவது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தவர்கள் சரிங்களா? அன்னை தெரசா. ஸோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தொழுநோயாளிகளுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர். அதனால தான் அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு வந்தது. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு குடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. ரொம்ப முக்கியம். ஸோ அன்னை தெரசாவுக்கு அடுத்த யார் இது? பெற்ற இந்தியர் வந்து இவங்க தான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலிருந்து பள்ளிக்கூடம் வந்து செல்லும் போதெல்லாம் சாலையோரத்தில் சிறுவர்களை கண்டார். ஸோ அதனால இந்த குழந்தை தொழிலாளர்கள் வந்து இல்லாம உருவாக்கி இல்லாத நிலையை வந்து கொண்டு வரணுங்கிறது தான் இவருடைய எண்ணமா இருந்து அதெல்லாம் பண்ணியிருப்பாரு இதுல. எக்ஸாம்பிள் பெருசா நமக்கு இல்ல. சரிங்களா? இங்க வந்துருங்க. அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாக்கும் இயக்கத்தை தொடங்கினார். சரிங்களா? பாதுகாப்பும் இயக்கம். குழந்தை பாதுகாப்பு இயக்கம் வந்து யார் தொடங்குனா அப்படின்னா, கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர்கள் முறையை வந்து ஒழிக்க பாடுபட்டு வருகிறார். கடந்த 30 ஆண்டுகளில் 80,000 ஸோ எத்தனைன்னா 80,000 குழந்தைகள் தொழிலாளர்களை மீட்டுள்ளார். ஸோ உலக குழந்தை கல்வி உரிமைக்காக 103 நாடுகள்ல 80,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் நடைபெறும் சென்றுள்ளார் சொல்றாங்க. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்த பரப்புரை ஆற்றி வருகிறார் கைலாஷ் சத்யார்த்தி. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த கடைசி பேராகிராஃப்ல இருக்க எல்லா லைன்ஸுமே கிட்டத்தட்ட முக்கியம். எவ்வளவு தூரம் போனாரு? எவ்வளோ குழந்தைகள் வந்து மீட்டிருக்காரு? சரிங்களா? எத்தனை ஆண்டுகள்ல? எல்லாமே தேவை. தெரிந்தெளிவோம்ல குழந்தைகள் தொழிலாளர்கள் மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது. ஸோ வந்து யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி சொல்லியிருப்பார். சரிங்களா? ஓகே. அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ல மதிப்பீடு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவர்களிடம் என்ன காட்டணும்? அன்பு காட்டியவர் யாரு? வள்ளலார். சரிங்களா? அன்னை தெரசாவிற்கு என்ன அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம். ஸோ வள்ளலார் பார்த்தீங்கன்னா பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளின் அன்பு காட்டியவர். இதெல்லாம் வந்திருக்கு. நமக்கு இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அடுத்து இயல் என்பதில் பார்த்தீங்கன்னா விரிவானம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெருசா நமக்கு இதுல இல்லை. சரிங்களா? திருக்கழுக்குன்றம்ல அந்த எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம பின்னாடி இங்க வந்துருங்க. இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஹிதேந்திரன்னு சொல்லுவாங்க. மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி அவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவ தம்பதிகள் 2 பேரும். ஸோ தன் மகன் மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய மகனோட உடல் உறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தானம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த உடல் உறுப்பு தானத்துக்கு ஒரு இதா வந்து இந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு அவ்வளவு தேவையில்லைங்க மட்டும். மனிதநேயத்திற்கு மகத்தான சாதனையாக தன் மகனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் தாம் அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞர் பெயர் பார்த்தீங்கன்னா ஹிதேந்திரன். பிறந்த போது பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் ஹிதேந்திரன் என்று பெயரிடப்பட்டான். அவன் இறந்தபோது உலகத்தார் இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டான். இதயம் கொடுத்து இதயங்களை வென்றான் ஹிதேந்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா?
ஸோ இப்போ யாரு தம்பதி பேர் என்ன, அதுதான் நமக்கு எக்ஸாம் பண்ணதுல தேவை. சரிங்களா? அடுத்தது இலக்கண பகுதி கற்கண்டுன்னு சொல்லிட்டு அணி இலக்கணம் பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இலக்கணம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயல்பு நவிற்சி அணினா என்ன, அதுக்கான இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலாம் இப்போ யார் எழுதினா அது முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதித்தது கன்றுக்குட்டி, அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலைன்ற குடிக்குது கன்றுக்குட்டி அப்படிங்கிற இந்த பாடலும் யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பாடல் எந்த அணிக்கு கீழே வருது அப்படிங்கிறதும் நீங்க வந்து என்னது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப இயல்பு நவிற்சி அணினா என்ன, அந்த பாடல் என்ன சொல்லுது, இயல்பா சொல்லியிருக்காங்க. அதான் இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவது இயல்பாக எடுத்துக்கொள்ள அது இயல்பு நவிற்சி அணின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் உயர்வு நவிற்சி அணி. சரிங்களா? மிகைப்படுத்தி கூறினா அது வந்து உயர்வு நவிற்சி அணின்னு சொல்லுவாங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கையை அண்ணல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாலாட்டு பாடுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து உயர்வு நவிற்சி அணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உயர்வா சொல்றது. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான் நமக்கு இந்த பகுதியில். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கலைச்சொற்கள் அறிவோம். மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, கருணைனா மர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பிரைஸ் வந்து நோபல் பரிசு தான் நோபல் பிரைஸ்னு சொல்லுவோம். சரக்குந்தனா லாரி. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 6வது 3ஆம் பருவத்தில் முக்கியம். சரிங்களா? அடுத்த தமிழ் வீடியோ பார்த்தீங்கன்னா 7வது முதல் பருவம் ஆரம்பிப்போம். சரிங்களா? இந்த வீடியோவில் முக்கியமானது சொல்லியிருக்கோம். இதுக்கான டெஸ்ட் நம்ம கிளாஸஸில் போவோம். நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கான இந்த இதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.